வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் ரிவ்யூ என்ன பார்க்க போறோம்னா, கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க 2003ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். அவங்க வந்து என்னன்னாக்க இதுல இருக்காங்க, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி குளோபலா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர்லி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ், பார்மசூட்டிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி கெமிக்கல்ஸ். எஃப்எம்சிஜிக்கும் சப்ளை பண்றாங்க, பிளஸ் பார்மசூட்டிக்கலுக்கும் சப்ளை பண்றாங்க. குளோபல் பிளேயர். ஸோ அதனால இன்னைக்கு ஸ்டாக் ரிவ்யூவில் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டாக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னாக்கா டேஸ் ஹை பார்த்தீங்கன்னா 770லையும், லோ வந்து 744லையும் இருக்குது. 52 வீக் ஹை 1600ல இருக்குது. 52 வீக் லோ வந்து 744ல இருக்குது. ஸோ 52 வீக் லோ வந்து இன்னைக்கு டே டே லோவை மீட் ஆயிருக்கு. ஓகே, 52 வீக் லோவில் இருக்குது. ஓகே, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2700ல இருக்குது. ஆல் டைம் லோ 744ல இருக்குது. பிஇ பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 29.55. 29ன்றது கொஞ்சம் அதிகம் தான். 25க்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னாக்கா 5.17ல இருக்கு. செக்டர் பிஇ வந்து 58.84ல இருக்கு. ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் ஆல்மோஸ்ட் லோயஸ்ட். 2022ல இருந்து சார்ட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறது தான் லோயஸ்ட் 755. அனலைஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 13 அனலைஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பை கால் 54%, செல் கால்னு எதுவும் கிடையாது. அண்டர் பர்ஃபார்ம் ஒரு 8% சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே மைனஸில் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இப்போ இருக்கிற ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் பாயிண்ட் 756ல இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 1 2, ரெசிஸ்டன்ஸ் 3 768லேருந்து 794லையும், சப்போர்ட் வந்து 743லேருந்து 717லையும் இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 823லையும், 200 டேஸ் 1121லையும் இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா மிக்சடாக இருக்குது. இது என்னக்கா 100% பை தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோரமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக டிசிஷன் எடுக்க முடியாது. பட் நம்ம எடுத்த டிசிஷனுக்கு பீப்புளோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன போட்டிருக்காரு, கோபால் ஸ்டாக் எக்ஸ்பர்ட்னு, ஸ்டில் மோர் கரெக்ஷன் வில் ஹேப்பன் இன் தி ஸ்டாக், 250 இஸ் ஃபேர் வேல்யூன்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் 1000 ருபீஸ் மேலே ட்ரேட் ஆகிருந்த ஸ்டாக்கு இப்போ தான் 755 வந்திருக்கு. இங்கே என்னன்னா 250 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் கன்சிடர் பண்ணணும் போல இருக்கு. இந்த ஃபோரம் நீங்கள் மணி கண்ட்ரோலில் உள்ளார போய் இந்த ஃபோரமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஐடியாவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 21லேருந்து 23 வரைக்கும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அப்புறமா 24ல ஒரு டிப்பு, 25ல கொஞ்சம் அப் ஆயிருக்கு. பட் ஸ்டில் 23யோட பீக்கை வந்து கிராஸ் பண்ணல. 23ல 935 க்ரோஸ், இப்போ 25ல 922 க்ரோஸ் தான் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 25% ப்ரமோட்டர் வந்து 50% வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 25% இப்போ செப்டம்பர் குவார்ட்டரில் ஹி ஹஸ் சால்ட் ஆஃப். ஸோ ப்ரொமோட்டர் செல் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க 25%. பட் ஸ்டில் 50% ப்ரொமோட்டர் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கின்னு நினைக்கிறேன். பார்த்து நம்ம டிசிஷன் எடுக்கணும். எஃப்ஐஐ 10% வச்சிருக்காங்க, டிஐஐ 19.77% வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெயிட் பண்ணி இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கரெக்ஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். 1 2 கன்சிடர் பண்ணலாம். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் ஃப்ளோரோ, நவீன் ஃப்ளோரைன், அட்டுல், அப்புறம் அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாமே இவங்களோட காம்படிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ இருக்கிறது கம்மியாக 29.55ல க்ளீன் சயின்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் டெட்டு வந்து கம்மியாக இருக்குது. டெட் இல்லை க்ளீன் சயின்ஸில். மேபி ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணி டெட்டை குறைச்சிட்டாங்களோ என்னமோ. டெட் இல்லை, அது ஒரு நல்ல குட் இண்டிகேஷன். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் வீக்கான ஸ்டாக் தான். ஏன்னாக்கா ப்ரொமோட்டர் வந்து 25% அட் ஏ டைமில் செல் பண்ணியிருக்காரு. அது ஒரு கன்சர்ன் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் பிட் ஹையர் வேல்யூவேஷன், ஏன்னா 25 பிக்கு மேலே இருக்குது. கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டேர்ம். ஸோ மீடியம் டேர்மில் ஒரு பெனிஃபிட்டுக்கு 1 2 நம்ம குவான்டிட்டி கன்சிடர் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்னாப்ஷாட்டு போட்டிருக்கேன். இது என்னன்னாக்கா ப்ரொமோட்டர் விற்றதை பற்றி. ஸோ ஆகஸ்ட் 21, 22, 25ல ப்ரொமோட்டர் வந்து ஒரு 25% ஷேரை விற்றுட்டு வெளியில் வந்திருக்காங்க. பர்பஸ் என்னன்னாக்கா எஸ்டேட் பிளானிங், ஃபேமிலி ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் பிளானிங்குக்காக வித்துட்டு ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இருந்ததுனாக்கா
மேபி ஸ்டாக்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. பட் என்னன்னாக்கா நம்ம ஃபிக்ஸடா கமெண்ட்ஸ் இருக்கிறதால, ஃபோரம் கமெண்ட்ஸும் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா 1, 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். Despite the large sell-off, CRISIL reaffirmed the company's credit ratings AA stable shortly after 2025. ஸோ ஈவன் 25% செல் பண்ணாலும் கிரெடிட் ரேட்டிங் இந்த கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் கிறிசல் இவங்கெல்லாம் எப்படின்னா 2, 3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. எப்படி இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி. இதில் ஏஏ ஸ்டேபிள்ன்றது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான், ஒரு நல்ல கிரேட் தான். அதனால 1, 2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட் டைம் வரும்போது கம்பெனிஸ்க்கு, அதுவும் இல்லாமல் இப்போ ஐடிலையும் பேட் டைம், அதனால ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்து நம்ம 1, 2 நல்ல நல்ல ஸ்டாக்காக எடுக்கணும். விலை குறைஞ்சிருக்கேன்னு ஃபுல்லாக வாங்கிடக்கூடாது. ஏன்னா இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா ஏஐயோட பபுள் பஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேட் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலை வந்து இன்னொரு 1 இயருக்கு 2 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இதேமாரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அவசரப்பட்டு ரஷ் பண்ணி வாங்க தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம். இப்ப நாளைக்கு மண்டே மார்க்கெட்ல கொஞ்சம் ரெக்கவரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடி. ஏன்னா யுஎஸ்லயும் ஐடி கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. தேங்க் யூ.